பிரைஸ்லாட் கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவனாக கர்த்தரை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எங்களோட பேசும் ஆமீன். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனம் வாசிக்கிற சில வசனங்களை காட்டி கொடுக்குற. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். பாருங்கள், அப்போஸ்தலர் பேதுருவை சிறைச்சாலையிலேருந்து கொண்டு வந்து இந்த வசனத்தால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆனால் தேவ தூதன் என்ன பண்ணால், சிறைச்சாலை கதவை திறந்து நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், தேவாலயத்தில் இந்த ஜீவ வார்த்தைகளை, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். 20ஆவது வசனம் பாருங்கள், நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அப்போது நமக்கு வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர் அப்படியே இருக்குது, மாறவே இல்லை அப்படின்னா நமக்குள்ளே இந்த ஜீவ வார்த்தை இல்லைங்க. யாரெல்லாம் இதை கேட்டுட்ருக்கிறீங்களோ சகோதர சகோதரிகள், பிள்ளைகளே, நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரும். நம்ம எவ்வளோ ஜெபிக்கலாம், பாடல்களை கேட்கலாம், பைபிள் வாசிக்கலாம், ஆனால் இந்த பைபிள் வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். இந்த ஜீவ வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அதை கை கொள்ளணும், அதை நீங்கள் நினைவு கூறணும், அதை தியானிக்கணும். அந்த வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது தான் இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அந்த வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியமே உங்களை என்ன பண்ணும், விடுதலையாக்குன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஏன் நமக்கு வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை? என் குடும்பத்தில் ஒரு விடுதலை இல்லை, என் மனைவியோட காரியத்தில், என் கணவருடைய காரியத்தில், என் பிள்ளையோட காரியத்தில், ஒரு தொழிலோடைய காரியத்தில், எதுலேயுமே ஒரு விடுதலை இல்லைங்க. நானும் அப்படியே இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், நிறைய ப்ரேயருக்கு போகிறேன், நான் எல்லா சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாவற்றையும் அட்டென்ட் பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வரல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லை. இருக்குது, ஆனால் அதை நீங்கள் தியானிக்கலை, உங்கள் இருதயத்தில் வைக்கல, கேட்குறீங்க, மேலோட்டமாக மறந்து போயிடுது. அது வழி அருகே விழுந்த விதையை போல பறவைகள் பட்சித்து போயிடுது. இல்லை, இந்த வசனம் உங்களுக்குள்ளே வேர்கொள்ளணும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல் நீங்கள் இருக்கணும். அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் போது தான் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவார். அதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், 28 வசனத்தில் 27 வாசிக்கிற. அப்படி அவர்கள் அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியர் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம் என்று